மூணு அணி எங்க மாறி மாறி இறங்க போறாங்க, யாருக்கு கன் இருக்க போகிறது. திடீர்னு இதுல ஸ்னைப்பர் வந்து அமைஞ்சிட்டா என்னென்ன பண்றது? ஸ்னைப்பர் வந்தா ஸ்னைப்பர் ஆட வேண்டியதுதான். ஃபுல் ஸ்னைப்பர் ஆட வேண்டியதுதான். அவ்வளவுதான். பிடிஎஸ் அழகா இறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஜோன் எங்க போட போகுதுன்னே சொல்லவில்லை. லூட் எல்லாம் எடுத்தா தம்பி அடிக்கணும். இங்கெல்லாம் 8 நிமிஷம் மேட்ச், 8 மினிட்ஸ் லாஸ்ட் ஜோன். பாட்ரிக் ப்ரோக்கு இறங்குனதும் பைசன் தாம்சன் கிடைத்தது. அவ்வளவுதான். நார்மல் மேட்ச், நார்மல் மேட்ச் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ட்ரோல் கானு அவனுக்கு பாரு அந்த பக்கம் மூலையில இறங்கிட்டானே டோய். அவள்தான் ரெண்டு பேரும் அபார்ட், ரெண்டு ஸ்குவாடும் அபார்ட்ஸ். டேஞ்சர் பிடிஎஸ் எஸ்டிஜி எஸ்டிஜி ஆகலா மரணம். ரெண்டு நாக்கு ஃபைட் ஏறானீங்களே. பிடிஎஸ் சேருது அங்க பாருங்க. பிடிஎஸ் சேறாங்க. ஆமா ஆமா. இதுனா ஜோன் போட்டாங்களா? இன்னும் போடலையா? இன்னும் போடல ஜோன். ஒருவேளை என் கண்ணு தெரியலையா? அவ்வளவுதான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற கேப்ல இவங்க சூப்பரா வேலையை காட்ட போறாங்க பிடிஎஸ். அவ்வளவுதான். அங்க பாரு எஸ்டிஜி முடிறாங்க. ஆமா சொல்றேன். ஜோன் போடல என்ன இது? போடும் ப்ரோ. போடு ஜோன் போடு. கன்ஃபார்ம் ரிசல்ட் இது. அவ்வளவு எஸ்சி முடிக்கிறாங்க. யாரோ சுடுறாங்க பிடிஎஸ்ல இருந்து. பாய் அவங்க அப்பார்ட்ஸ்ல ஃபைட் எடுத்துக்கிறாங்கண்ணா அந்த பக்கம். டேஞ்சர் பிடிஎஸும் எஸ்டிஜியும். இந்த பக்கம் போடு. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும். பிடிஎஸ் ஃபுல்லா புஷ் பண்றாங்க. 4v4 நடக்குமா? ஒருவேளை வெறியா கிட்டே வந்துட்டாருன்னு சாயி. ஜோன் வந்துருச்சு. ஜோன் போட்டாங்க. ஆஹா எல்லாம் இந்த பக்கம் தான் வரணும். இப்போ ஜோன் ஓடுறதுக்கு சாய் இந்த பக்கம், ரோல் அந்த பக்கம். என்ன ப்ரோ புரியல. 4v4v2. ஆனா அதுலயே ஒருத்தர் நாக் அவுட். ஆமா 4v4v1. ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் போறான். ஹீல் பேட்டில் பண்ண போறேன் நானு. நந்து லைவ் ஹீல் பேட்டில். நான் 4v4v2 4v4v1 ஒருத்தர் நாக் அவுட்ல இருக்கான். ஆமா நாக் அவுட். எஸ்டி நந்து லைவ் போயிட்டு இருக்கான். தன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் மீ கேட்டுக்கிறான். அவ்வளவுதான். அகால மரணம். ஜோன் கம்மியாயிதான் தம்பி. போய் தான் ஆகணும். ரிசல்ட் ஆயே ஆகணும். வேற வழியே கிடையாது. ப்ராப்பர் ஃபைட். டிபிடிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் ப்ராப்பர் 4v4. ஜோன் பிளாக் பண்ணானுங்க. டிபிடிஎஸ் ஜோன் பிளாக் பண்ணானுங்க. பிடிஎஸ் ஸ்மோக் போட்டு இந்த பக்கமா ஏறிடுவாங்களோ இல்ல. அவ்வளவுதான். லாக் ஆயிட்டாங்க. டேஞ்சர் பிடிஎஸ் இடம் சிக்கி கொண்டது. அவ்வளவு பெரிய இடத்துல எங்க வேணாலும் ஜோன் போடுவாங்கண்ணா. நம்ம அதுக்கேத்த மாதிரி இறங்கிக்கணும். அவங்க அபார்ட்மெண்ட்ல இறங்குறேன்னு எஸ்டிஜி அணில ஒரே ஒருத்தர் மட்டும் ஓடுறாரு ஃபைட் எடுக்கிறேன்னு. இவங்க கட் அண்ட் கிளியரா இறங்கி லூட் 10,000 ரூபீஸ்க்காக விளையாட்டு கொண்டு இருக்கும். ஒருவேளை இதுலயும் டைம் முடிஞ்ச உடனே டிரான் வந்து வராது. ரிசல்ட் ஆயிரும். யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். யாரா ஒருத்தர் தான் ஜெயிப்பான். இந்த ரிசல்ட் ஆகாது. யாரு வந்து ஹீல் பேட்டில் பண்றாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. கோட் ஆகாம இவ்வளவு நாள் கேட்ட அபார்ட்மெண்ட் இப்ப பாத்தியா வருது. அபார்ட்மெண்ட் போயிட்டு எஸ்டிஜி ஆரியன் ஒய்டி அப்படின்ற பாரு. அப்படியே பொறுமையா இருக்கான் பாரு. ஆரியன் தான்டா அது. சைலண்ட் ஆரியன் ஒரு பேர் இருக்காடா. ஏன்டா பண்ற? அந்த மாதிரி ஆரியன் புஷ் பண்ணிட்டாங்க. மாஸ்டர் ஆரியன் ஒய்டி பக்கத்துல தான் இருக்காரு. ஆக்சுவலா இது தமிழ் இல்ல, இது வடமொழி. மாஸ்டர் இல்ல, ஹீலிங் இல்ல. போடு மாஸ்டர் சேவ் ஆள வரணும். ஒரே ஒருத்தன் பாரு வித்த கட்டிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தன் ஒரு போடு. மறுபடி கோட்னாக்க
அந்த பையன் இறங்கினானா அவ்வளவுதான் மறுபடியும் சாலாம். BTS ஆமா ட்ரோல் மட்டும் தான் வரான். பில்டிங் ஃபைட் நடக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல ஆரியன் வெட்டியால. ஒரே ஒரு ஆளு கீழ ஒரே ஒருத்தன் அப்படியே சிங்கா மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரே ஒருத்தர் இருக்கானே. கீழ கோட் அவ்வளவுதான் மரணம் முத்தமிட்டது. ஓட்டு மேல ஏறி நின்னு ஹேக்கர் அடிஸ்டார் ப்ரோ. பிளாக் பண்றாங்க ஜோன் பிளாக் பண்றாங்க. இன்னும் 1 நிமிஷம் 20 செகண்ட்ல ஜோன் அடிக்க போகுது. அடுத்த ஜோன் எங்க போடுவான்னு தெரியலையே. வண்டி இருந்தா எஸ்கேப் பண்ணுவாங்க. Bro, it's not about 10k, it's pride bro. Pride okay. இதுக்கோ ஒண்ணு என்ன இருந்தாலும் டிராஃபி தானே, அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒரு டிராஃபியை எப்படி கொண்டு போறதுக்கு போறானுங்க அப்படியே. அங்க பாரு 2 மணிக்கு 3100 பேரை பார்க்க வச்சுட்டானுங்க. அப்படியே அப்படி கொண்டு போயிட்டானுங்க டிராஃபியை. ஆனா டிராஃபின்ற மாதிரி. ராட்ரிக்கு பார்த்தா இந்த ஓட்டுங்களால, சாய்ப்ரோ பார்த்தா அந்த ஓட்டுங்களால. மறுக்கா அடிக்கிறான். அப்பா மறுக்கா அடிக்கிறான் கோட்டெல்லாம். கோட் என்னதான் ஆனாரு? கோட்லாம் மரணம் அடைஞ்சு அழுத்தி விட்டாங்க. ஓ 4v3 மாஸ்டர். ஆமா ஹைப்பர் சான ஆஃப் ஹெச்பி. சரியான ஒரு இடத்தை பிடிச்சாங்க. இப்போ அடுத்த மேட்ச், 2வது மேட்ச் எந்த இடத்துல ஜோன்? 4 பேரு 4 திசையில இருக்காங்க ரெடி. ட்ரோல் ப்ரோ பாருங்க எங்க இருக்காரு? அந்த பட்சிக்கு ஏறி அவன்லாம் ஃபிளாங்க் பண்ணி போயிட்டான். அப்படியே 3 பேர் புடி திருசிலுவை கம்பவுண்ட். அங்க பாரு திருசிலுவை கம்பவுண்டாங்க. யோசிச்சு பாரு என்ன மட்டும் எங்க இருந்து தான் பார்த்து அடிக்கிறாங்கன்னு தெரியல. 3வது வாட்டி நான் நாக்கா எடுப்பேன். இப்ப ஜோன் போட்றோம். ஆமா அவ்வளவுதான் ஜோன் எங்கன்னு தெரிஞ்சிருக்கும். போடப்படும். நேரா இப்போ ஹாஸ்பிடல் இந்த டிராப் போட்ட பக்கம் தான் வந்துரும். எல்லாரும் அவுட் ஆஃப் ஜோன். ட்ரோல மட்டும் இவன் தனியா இருக்கான்னு சொல்லி இவன் தூக்கிட்டான்னு வெச்சுக்கோ, பிரஷர் ஆயிரும் 3v3. ஆனா அவனுக்கு வர மாட்டேங்கிறானுங்க. இதுல ஜோனே போட மாட்டேங்குது. அவ்வளவுதான் கிராஸ் பண்ணும்போது தூக்குறாங்க. கோட் அகல வரணும். கோட் நாக்கு ஸ்மோக் வழியா தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ட்ரோல் கீழே குதிப்பாரா? ஓய்யோ அவ்வளவுதான். கண்ணே வச்சாரு. அவ்வளவுதான் 4v2. அங்க பாரு 4 பேர் எப்படி ஓடுறாங்க பாரு. 4 பேர் எப்படி ஓடுறாங்க பாரு. 4v2 அக்காவா ஒருத்தரையா தூக்குறாங்க. ஹைப்பர் சான் கிசா பொறுமையா இருக்கான். கிசா பொறுமையின் உச்சத்துல இருக்கான். வந்தா அடிக்கலான்னு பொறுமையா இருக்கான். சாத்திக்கிட்டு இருக்கான். பீக்கு போட்டு ஐயோ மறுபடியும் ஒரு நாக்கு வச்சான். போடு 3 நாக்கு ஹைப்பர் சான். 3 நாக்கு வச்சான். ஒரே 2 பேர் ஹைப்பர் சானா. ஹைப்பர் சான் மாஸ் காட்டுறானே டேய். ஹேக்கர் அடிச்சார். நான் முடிச்சேன். டான்சர் பிடிஎஸ்னா போன ஒண்ணே நேட் இல்ல அவள்ட்ட. ஆவலவலா ரிசல்ட் ஆனது 6 பேரை பிடிஎஸ் கொண்டு முதல் வெற்றி பெற்றாங்க. போடுறப்ப டக்குனு அதே கேட் பண்றா. டக்கு இனிமேல் டை பிரேக்கர் அந்த ஜோன் அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது. செகண்ட் மேட்ச் அபார்ட்மெண்ட் வந்துறணும். அபார்ட்மெண்ட் வரக்கூடாது. ஓபன் ஃபைட் வரும். அபார்ட்மெண்ட் வரக்கூடாது. ஓபன் ஃபைட் இது வரணும். ஃபார்ம் வரணும்.